வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா வெண்பா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ரெண்டு பேரும் ரொம்பவே சைலண்டா யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா வெண்பா அப்படிப்பட்ட ஒரு கேள்வியே கேட்டுட்டாங்க. அந்த மாதிரி டைமிங்ல மனோகர் வந்ததுமே மனோகர் பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி நீ நினைக்கிறது கண்டிப்பா நடக்க தானே போகுது. ரேணுகா அம்மா இப்போ கதிரேசனோட வீட்டுக்கு போயிட்டாங்க. இனி நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. நீ எதுக்கும் கவலைப்படாதா. நீ ஜாலியாக ஸ்கூலுக்கு கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா வெண்பா கிட்ட சொல்றாங்க. வெண்பா அப்படியா அங்கிள் உண்மையாவே அந்த அம்மா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாங்களா? அப்ப ஜாலி டேடா வாங்க என்னை கூட்டிட்டு போயிட்டு ஸ்கூலுக்கு விட்டுட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா பார்த்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷமா விஜயை கூப்பிடுறாங்க. விஜய் ஆமா வெண்பா நீ நினைக்கிற மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் சொல்லிடுறாரு. ஸோ இதுக்கப்புறம் விஜய் பார்த்தீங்கன்னா வெண்பாவை கூப்பிட்டுக்கிட்டு ஸ்கூலுக்கு விடுறதுக்காக போறாங்க. ஸோ விஜய் என்ன நினைக்கிறாருன்னா அதாவது வெண்பாவை சமாதானப்படுத்தி வெண்பா கிட்ட சில விஷயத்த நம்ம ஷேர் பண்ணிக்கலாமா, அதாவது வெண்பா குட்டி ரேணுகா நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு வெண்பா குட்டி அனுமதிக்கணும், வெண்பாவுக்கு நம்ம நிறைய விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ட்ரை பண்றாரு. பட் ஆனால் வெண்பா பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் மலியம்மா 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 மட்டும்தான் நமக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா வெண்பா குட்டி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதனால விஜய் பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறமும் நம்ம ரேணுகாவை பற்றி வெண்பா கிட்ட சொன்னால் கண்டிப்பாக வெண்பா டென்ஷன் தான் ஆகுவா. வெண்பாவை கொண்டு போயிட்டு நம்ம ஸ்கூலில் விட்டுட்டு அப்படியே ரேணுகாவை பார்க்கறதுக்காக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தை மல்லிகிட்ட சொன்னதால மல்லியும் பார்த்தீங்கன்னா இல்லைங்க நானும் வரேன் அப்படின்ற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ இவங்கெல்லாம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது ரேணுகாவை பார்க்கறதுக்காக இவங்க ஒரு பக்கம் கிளம்புறாங்க. மனோகருக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லைங்க. ஏன்னா ரேணுகாவை ஒவ்வொரு டைமும் பார்க்கும்போது அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இதெல்லாம் பார்க்கும்போது மனோகருக்கு சந்தேகமாகவே இருக்குது. இவ நடிக்கிறா, இவ உண்மையாகவே ரேணுகா இல்லை அப்படின்ற மாதிரி தான் மனோகர் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டாரு. ஆனால் விஜய் மல்லி ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ரேணுகாவை முழுசும் நம்புறாங்க. அவள் உண்மையாகவே ரேணுகா தான் அவள் பைத்தியமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மையை கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிக்க தான் போகிறாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.